விநாயகர் சதுர்த்தி முடிந்து அடுத்ததாக ஆயுத பூஜை, தீபாவளி, கிறிஸ்துமஸ், புத்தாண்டு மற்றும் பொங்கல் திருவிழாக்கள் அடுத்தடுத்து களை கட்டவிருப்பதால் தங்கத்தின் விலை இன்னும் உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது காணலாம். உலகளாவிய மற்றும் உள்நாட்டு காரணிகளால் தங்கத்தின் தேவை மிகுதியாகி அதன் விலை உயர்ந்து கொண்டே செல்கிறது. ஆகஸ்ட் 28ஆம் நாள் நிலவரப்படி சென்னையில் 10 கிராம் தங்கத்தின் விலை 1,02,616 ரூபாயாக விற்பனையானது. ஆகஸ்ட் மாதத்தில் உலகளாவிய தங்கத்தின் விலை 1 விழுக்காடு உயர்ந்து 1 அவுன்ஸ் தங்கத்தின் விலை 3,335 அமெரிக்க டாலராக உயர்ந்திருப்பதை உலக தங்க கவுன்சிலின் தரவுகள் உறுதிப்படுத்தியுள்ளன. அமெரிக்க டாலர் மதிப்பில் ஏற்பட்ட வீழ்ச்சி, அமெரிக்க பெடரல் வங்கியின் வட்டி விகிதம் குறைக்கப்படலாம் என்கிற எதிர்பார்ப்பு, தொடர்ந்து நீடிக்கும் பணவீக்கம் குறித்த அச்சங்கள் மற்றும் புவிசார அரசியல் பதற்றங்கள் போன்றவை தங்கத்தின் தேவையை மிகுதியாக்கி வருகின்றன. 2025ஆம் ஆண்டில் தங்கத்தில் முதலீடு செய்தவர்களுக்கு 28 விழுக்காடு வரை மிகு வருவாய் கிடைத்துள்ளது. இந்தியாவில் தங்கம் விலை ஆகஸ்ட் மாதம் 1.6 விழுக்காடு உயர்ந்துள்ளது. இந்த நிலையில் விழாக்காலம் தொடங்கிவிட்டதால் இந்திய நகைச்சந்தை மிகவும் புத்துயிர்ப்போடு இயங்குகிறது. உற்பத்தியாளர்கள் குறைவான எடை கொண்ட நகைகளை உற்பத்தி செய்து கையிருப்பை நிரப்பி வருகின்றனர். இதன் காரணமாகவே கடந்த ஜூலை மாதத்தில் தங்கத்தின் இறக்குமதி 4 பில்லியன் அமெரிக்க டாலராக உயர்ந்தது. இதேபோன்று தங்கப்பத்திரங்களில் 1,260 கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்டுள்ளது. பணவீக்கத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள நினைப்பவர்களும் தங்கத்தை பாதுகாப்பான முதலீடாக கருதுபவர்களும் அதன் மீதான முதலீட்டை தொடர்ந்து மிகுதியாக்கி வருகின்றனர். இவற்றை கருத்தில் கொள்ளும்போது இன்றைய சூழலில் எதிர்கால சேமிப்பு மற்றும் முதலீட்டுக்கு தங்கமே உறுதியான வருவாய் தரக்கூடியதாக உள்ளது. எனவே முதலீட்டாளர்கள் மட்டுமல்லாது சிறிது சிறிதாக சேமிக்கக்கூடிய ஏழை, எளிய மற்றும் நடுத்தர மக்களும் தங்கத்தில் முதலீடு செய்வதே அறிவார்ந்த செயலாக இருக்கும் என்கிறார்கள் பொருளாதார வல்லுநர்கள். வேந்தர் செய்திகளுக்காக சென்னையிலிருந்து முகிலன்.